சூப்பரான சன்னா மசாலா பார்க்கலாமா? ஒரு பேனில் 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 4 வெங்காயம், 8 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சிங்க போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு பச்சை மிளகாய், 3 தக்காளிங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. எல்லாம் வதக்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆட வச்சுருங்க. நான் 2 கப்பு சன்னா வேக வச்சுருக்கேன். அதில் ஒரு கைப்பிடி அளவு இது கூட போட்டு நல்லா ஜாலில் அடிச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. இது கூடவே ஜாலில் அடித்தோம்ல அந்த பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு சில்லி பவுடர் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூனுங்க, கல் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது மீதி இருக்கிற சன்னா இருக்குல்ல, வெள்ளை கொண்ட கடலை, அதுவும் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நான் வீட்டில் தயாரித்த பன்னீர் இருந்தது, அதையும் ஆட் பண்ணிட்டேங்க. சூப்பரான சுவையான சன்னா மசாலா தயார். கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிவிடுங்க. இந்த சன்னா மசாலா ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு காலையில் சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.